வணக்கம். இது சினிமா கதை கேளுங்க. இன்று நாம் கேட்கப் போகும் கதை ஒரு பெண்ணின் வாழ்க்கை, அவளின் அமைதியான தியாகம் மற்றும் ஒரு குடும்பத்தை உயிரோடு வைத்த அன்பின் கதை. மங்கையர் திலகம். இந்த கதை ஆரம்பிக்கிறது ஒரு சிறுமியின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில். ஆனால் அது சாதாரண கொண்டாட்டம் இல்லை. அவளை ஒரு சமாதிக்கு அழைத்துச் சென்று பூஜை செய்ய வைக்கிறார்கள். அந்த சமாதி ஒரு சாதாரண பெண்ணுக்கானது இல்லை. ஒரு வாழ்க்கையை தியாகமாக வாழ்ந்த ஒரு பெண்ணின் நினைவிடம். அப்போது வாசுதேவன் அந்த பெண்ணின் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். 2 சகோதரர்கள், கருணாகரன் மற்றும் வாசுதேவன், பெற்றோர்கள் இல்லாதவர்கள். ஆனால் ஒருவருக்கொருவர் தான் உலகம். வாசுதேவன் பள்ளி சிறுவனாக இருக்கிறான். ஒரு தாயின் அன்புக்காக ஏங்குகிறான். இதனால் கருணாகரன் திருமணம் செய்ய முடிவு செய்கிறான். வாசுதேவன் பயப்படுகிறான். இந்த புதிய பெண் வந்த பிறகு என் வாழ்க்கை மாறிவிடுமோ என்று. அவன் மட்டும் தனியாக அந்த பெண்ணை, அதாவது அவன் வருங்கால அண்ணியை பார்க்க செல்கிறான். அவளை பார்த்தவுடன் அவன் மனம் அமைதியாகிறது. அவளின் பெயர் சுலோச்சனா. திருமணத்திற்கு பிறகு அவள் வீட்டிற்கு வருகிறாள். அந்த வீடு முழுமையாக மாறுகிறது. பூஜை, கோலம், திருவிழா என்று ஒரு வீடு ஒரு இல்லமாக மாறுகிறது. அன்னியாகி அவள் வாசுதேவனுக்கு ஒரு தாயாகவே மாறுகிறாள். சில நாட்களில் அவள் கர்ப்பமாகிறாள். ஆனால் பிறந்த குழந்தை உயிரிழக்கிறது. மருத்துவர் சொல்கிறார், இனி உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்று. அவள் அதை அமைதியாக ஏற்றுக்கொள்கிறாள். எனக்கு ஒரு மகன் இருக்கான் என்று வாசுதேவனை தழுவுகிறாள். காலம் கடக்கிறது. வாசுதேவன் ஒரு பேராசிரியராக மாறுகிறான். தன் முதல் சம்பளத்தில் அவளுக்கு தங்க வளையல் வாங்கி தருகிறான். வாசுதேவனின் திருமணம் நடக்கிறது. அவனுடைய மனைவி பிரபா சுலட்சணாவிற்கு முற்றிலும் எதிர்மாறானவள். ஆனால் அவள் ஒருபோதும் குறை கூறவில்லை. அவள் வாழ்க்கை அதேபடி தொடர்கிறது. பிரபாவிற்கு ஒரு மகன் பிறக்கிறான். ஆனால் அவள் அந்த குழந்தையை சரியாக கவனிக்கவில்லை. அதனால் சுலோச்சனா தான் அந்த குழந்தையை அக்கறையும் பாசமும் காட்டி வளர்க்கிறாள். அவன் அவளையே தன் தாயாக நினைக்கிறான். இதனால் உண்மையான தாய் கோபம் அடைகிறாள். சுலோச்சனாவை இக்குழந்தையிடமிருந்து பிரிக்கிறாள். அந்த குழந்தை உடல் நல குறைவாகிறான். நிலைமை மோசமாகிறது. 1 மாதம் கிடைக்கிறது. மருத்துவர் நம்பிக்கை இழக்கிறார். அவள் கோவிலுக்கு சென்று ஒரு வேண்டுதல் செய்கிறாள். என் உயிரை எடுத்துக்கோ, அவனை காப்பாற்று என்று. இறுதியில் பிரபா சுலோச்சனாவின் அன்பை உணர்கிறாள். மன்னிப்பு கேட்கிறாள். ஆனால் அது தாமதமாகிவிட்டது. அவள் வீட்டிற்கு வந்து மயங்கி விழுகிறாள். அவளின் கடைசி கேள்வி, குழந்தை நல்லா இருக்கானா என்று. அவள் பிறகு அமைதியாக உயிரிழக்கிறாள். அவளின் உடல் எரிக்கப்படுகிறது. ஆனால் அவள் அணிந்த தங்க வளையல்கள் எரியவில்லை. அது அவளின் தூய்மையின் சாட்சி. 1 வருடத்திற்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அவளை சுலோச்சனாவே திரும்பி வந்ததாக அனைவரும் நம்புகிறார்கள். ஒவ்வொரு பிறந்த நாளிலும் அந்த வளையல்கள் அந்த குழந்தைக்கு அணிவிக்கப்படுகிறது. மங்கையர் திலகம். இந்த கதை சொல்லுவது, ஒரு பெண்ணின் அன்பு ஒரு குடும்பத்தை காப்பாற்றும். உண்மையான தியாகம் ஒருபோதும் மறையாது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்னும் இப்படிப்பட்ட உணர்ச்சிகரமான கதைகளை கேட்க சினிமா கதை கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.